இது வந்து ஹெச்பியோட பெவிலியன் 360 லேப்டாப். இந்த லேப்டாப்பை வந்து நம்ம 360 டேல வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து கஸ்டமர் இதை வந்து பல கோணங்கள்ல யூஸ் பண்ணி இப்போ வந்து டச் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம டேப் மாதிரி யூஸ் பண்ணலாம், லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகுது எப்படின்னா, இங்க பார்த்தா தெரியும், லேப்டாப்போட டிஸ்பிளே ஒரு பக்கம் வந்து தூக்கிட்டு இந்த தூக்கிட்டு இருக்க டிஸ்பிளேயை லைட் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியாச்சுன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். நம்ம 360 ஆக்குனாச்சுன்னா அது வந்து டச் ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் ஆகும். இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம லேப்டாப் ஆன் பண்ணியாச்சுன்னா பவர் எல்இடி பிளிங்க் ஆயிட்டே இருக்கு, ஆனா வந்து டிஸ்பிளே வராது. இப்போ இந்த லேப்டாப் வந்து நம்ம சரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். 1 2 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. இப்போ வந்து மொத்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டியாச்சு. இப்போ வந்து பேக் டோரை அப்படியே ஓபன் பண்ணிப்போம். பேக் டோரை ஓபன் பண்ணிட்டோம். இதுதான் லேப்டாப்போட எலும்புக்கூடு. ஹார்ட் டிஸ்க் இருக்கு, எஸ்எஸ்டி இருக்கு, ரேம் இருக்கு, பேட்டரி இருக்கு. என்ன என்ன ஐட்டங்களும் பவர் வந்து வந்து ஆஃப் ஆகுது. இப்போ ஃபேனை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபேன் சுத்துது, திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப சுத்துது, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு நம்ம இப்போ சரி பண்ண போறோம். ரேம். A few moments later. திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டெப் 2க்கு போக போறோம். திரும்பவும் வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணிப்போம். ஒர்க்கையா ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணிப்போம். திரும்பவும் ரேமை எடுத்துப்போம். செகண்ட் அட்டம்ப்ட்ல ரேமை வந்து ஸ்லாட் மாற்றி போட்டு பார்ப்போம். அப்போ அது டிஸ்பிளே வரதா பார்ப்போம். இதெல்லாம் தான் பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப். இதெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்து தான் போர்டில் கை வைக்கணும். திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போமா? அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். ஸோ நம்மளோட செகண்ட் அட்டம்ப்ட்ல பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு, பாதி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நின்று சுத்திட்டு இருந்த ஃபேன் இப்போ கண்டினியூஸாக சுத்திட்டு இருக்கு, ஆனால் டிஸ்பிளே வரல. ஸோ நம்ம இனி பண்ண போறது அட்டம்ப்ட் 3. சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணிப்போம். இப்படி அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுனால ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும். அந்த எஸ்எஸ்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ஓஎஸ் கிராஷ் ஆயிரும். ஸோ லேப்டாப் ஆஃப் பண்ணிப்போம். இதுதான் எஸ்எஸ்டி. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். இவிஎம்மோட 256 ஜிபி வந்து M.2 எஸ்எஸ்டி இது. இனி வந்து நம்மளோட ஸ்டெப்பை வந்து கன்டினியூ பண்ணுவோம். A few minutes later. இப்போ அதே ரேமை இதுக்கு முன்னாடி எங்க இருந்ததோ அதே ஸ்லாட்ல போட்டுப்போம். போட்டுட்டு டிஸ்பிளேய நேரா வச்சுப்போம். ஓகே, ஓகேவா? ஓகே, ஆன் பண்ணலாமா? ஒண்ணுமே தெரியலையே. எந்த பயனும் இல்ல. அட்டம் 3ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ரேம் போட்டாச்சுன்னா அந்த ஃபேன் வந்து நின்று ஓடுது. செகண்ட் ஸ்லாட்ல போட்டாதான் கண்டினியூஸா ரன் ஆகும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. லேப்டாப் திரும்ப வந்து டிஸ்பிளே வரல. ஸோ அட்டம் நம்பர் 4. இப்போ லாஸ்டா ஒரு வாட்டி பழைய ரேம் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். வந்துச்சு. வரலை, திரும்பவும் டிஸ்பிளே வரலை. ஸோ ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போறோம்னா, புதுசா வந்து ரேம் போட போறோம். ஏ வந்துருச்சு, சக்சஸ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். கீழே வந்து ரேம் சேஞ்ச் பண்ணதும் நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ அதில் இருந்தது வந்து 8 ஜிபி ரேம். நம்ம கையில் இப்போ 2 4 ஜிபி இருக்கு. 2 4 ஜிபியும் போட்டு திரும்ப அந்த நம்ம ரிமூவ் பண்ண எஸ்எஸ்டியும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுவோம். 4+4 8 ஜிபி ரேம்,
நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ண M.2. எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஆன் பண்ண போறோம். ஓஎஸ் பூட் ஆகுதான்னு பார்ப்போம். டிஸ்ப்ளே வந்துருச்சு. ஆபரேஷன் சக்சஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ ஸ்டெப் நம்பர் 6 அந்த டச்சை வந்து நம்ம கிளியர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லா வந்து செட்டில் பண்ணிட்டோம். லேப்டாப் பாஸ்வேர்ட் தெரியாது, கால் பண்ணி பாஸ்வேர்டை கேட்போம். இது வேற ஒரு அவசரத்துக்கு கால் பண்ணலாம்னா இது போன்ற சம்பவங்கள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் ஹெல்ப்லைனுக்கு தெரிவிக்கவும். பொது நலன் கருதி வழங்குபவர்கள் உள்துறை அமைச்சகம். நீங்கள் அழைக்கின்ற எண் தற்காலிகமாக செயலில் இல்லை. தற்காலிகமாக செயலில் இல்லைன்னு எப்ப சொல்லுது பாருங்க. आप जिस இது ஒரு பெரும் பிரச்சனையாவே இருக்கு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்க நம்பருக்கும் ஒரு மணி நேரம் அந்த டயலாக பேசிட்டு தான் சுவிட்ச் ஆஃப்னே சொல்லுது. ஓகே, ரிங் ஆகுது இப்போ. ஜெகன், லேப்டாப் பாஸ்வேர்டு என்னது? பாஸ்வேர்டு 2102. 2102. சரி, ஓகே ஓகேவா? ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் டைம் சொல்லியாச்சு. நம்ம இனி பண்ண போகிற ஒர்க்கையும் சொல்லியாச்சு. இனி வந்து அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்த்துருவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டச் டிஸ்பிளே. நல்லா இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த டச் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுறதுக்கு காரணம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேயை கிளியர் பண்ணிட்டு வந்து மீட் பண்ணுறேன். A few minutes later. இப்போ வந்து டிஸ்பிளே அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாத கம்ப்ளைண்ட் வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகலை, நம்ம ப்ரெஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த HP Pavilion 360 லேப்பை வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி கிளியர் பண்ணிட்டோம். ஒரு 7 ஸ்டெப்பில் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணால் கீழே ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். என்ன லேப்டாப்பாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி தருவோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை புதுசாக லேப்டாப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.